ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்று நாள் இன்னைக்கு தான் உங்களை சந்திச்சிருக்கோம், அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு அருமையான தருணத்தில் நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இது அது மாதிரியான ஒரு நல்ல அருமையான தருணம் இன்னைக்கு நமக்கு மீண்டும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? விக்னேஸ்வரன் சார்லேருந்தே ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் நம்ம மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னாரு. நான் அந்த ஹைதராபாத்தில் சரிபோதாசனோட ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், நாளைக்கு கிளம்பி மலேசியா வந்துட முடியுமா? ஏன் சார் அப்படின். இல்லை ஷூட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருது சார், பட் நான் சென்னை போகணும் சார். இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் பெரிய பொருட்செலவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏர் ஏஷியான்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இப்போ நான் செட்டாக போடணும்னா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா இல்லாட்டி ஒரு 7 கோடி ரூபாய்க்கிட்ட ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சீனை நான் எல்ஐசி ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனை நான் இதில் எடுத்துக்குவேன். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஓடும். அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஜம்ப் கட் பண்ணுவாங்க. நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கடை ஓடிட்டு இருப்பேன். ஃப்ளைட்டில் முடிச்சோடனே அங்கே போய் உட்காந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படின்பாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு சார், இப்போ சரிபதாசன் நேரத்தில் இதுதான் மீசை தான் சார். எடுத்தா இந்த படத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, அதை குறைச்சி காட்டுறது. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா, பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால கொஞ்சம் மீசை இப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு, இது ஓகே ஆகுங்க. ஓகே பட் முழுக்க எடுத்துட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப் பண்ண இப்போ தான் நியூ இயர்ஸ் ஜெயசூர்யா பார்க்க முடியுது அப்படிப்பாரு. இப்படி சொல்லி ஆரம்பிப்பார். சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் அடிப்பார். இப்போது எங்கள் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து டேட் கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பார். ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார் பல படம் லாக்கில் இருக்குது சார், இப்போ யார் டேட்டையும் வாங்க முடியாது சார், நான் அதிகபட்சம் என்னோட படம் ஆனால் நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார். இல்லை பிரதீப் சார் இப்போ இந்த டிராகன் ஒரு படம், அது சாரி இது டூடுன்னு ஒரு படம் போகிறாரு, அதனால் அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் அந்த செட்டு போட்டுறேன் சார், என்னை கேட்காம